அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். கலைஞர் வச்ச ஆப்பு, 15,000 குடும்பம் நாசம். மக்கள் நலப்பணியாளர் ஃபைல்ஸ். 1989 14 ஆண்டு வனவாசத்திற்கு பின் ஆட்சியை பிடித்தது திமுக. தமிழகத்தில் உள்ள 12,500 ஊராட்சிகளில் ஊராட்சிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்கிற கணக்கில் 25,000 கிராமப்புற இளைஞர்கள் இளம்பெண்களை மக்கள் நலப்பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய உத்தரவிட்டார் கலைஞர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களின் விளம்பரம் பார்த்து சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். 25,000 பேர் தேர்வு பெற்றார்கள். அன்றைக்கு கிராமப்புறங்களில் படித்தவர்களின் எண்ணிக்கை குறைவு. இருந்தும் பாதிக்கும் மேற்பட்டோர் பட்டதாரிகள். அத்தனை பேரும் திமுகவினர். கழகம் துவங்கிய காலம் தொட்டு கட்சிப்பணி ஆற்றியவர்களின் பிள்ளைகள். பல கழக முன்னோடிகள் வீட்டு பிள்ளைகளும் அடக்கம். சிங்க நடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி தமிழ்நடையும் தன் புதுநடையாய் கொண்ட பூமான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் எழுதிய சிறுகதை ஒன்றில் ஓர் இளைஞனை பற்றி குறிப்பிடுகிற போது, ஆற்றோரம் காத்திருந்து அந்தி நேரம் அழகிகளோடு உரையாடிவிட்டு இரவெல்லாம் இன்பக் கனவு காணுகின்ற இளைய பருவம் என்பார். ஆம், நானும் 19 வயதில் மக்கள் நல பணியாளர் ஆனேன். அதற்கு முன்பே ஒன்றிய கழக பிரதிநிதியாகவும் இருந்தேன். இளம் வயதில் அரசு பணியை அடைந்துவிட்ட துள்ளல். இந்த பணிதான் நம் வாழ்நாளை அஸ்திமிக்க செய்யப்போகிறது என்பதை அப்போது அறிந்திருக்கவில்லை. வானளாவிய அதிகாரம் என்றால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரபலமான சொல். அதற்கு முன்பு சபாநாயகராக இருந்த PH பாண்டியன் அவர்கள் அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக இருந்தார். அப்படித்தான் எங்களுக்கும் 14 அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. கைப்பம்பு, தெருவிளக்கு துவங்கி நீர்நிலைகள், அரசு பொது சொத்துக்கள், கிராமப்புற சாலைகள் வரை பராமரிப்பு, சத்துணவு, பொது விநியோகம் துவங்கி ஆசிரியர்கள் சரியாக பணிக்கு வருகிறார்களா என்பதை கண்காணிப்பது வரை அதிகாரம். அப்படியானால் வானளாவிய அதிகாரம்தானே. நாங்கள் உள்ளூரில் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்ததால் கொஞ்சம் மரியாதை இருந்தது. செல்வாக்கு மிக்க சிலர் கண்காணிப்பையும் மேற்கொண்டு பரபரப்பையும் ஏற்படுத்தினார்கள். அதிகாரிகளோ அவ்வாறு செயல்பட வேண்டாம் என கனிவாக அறிவுறுத்தினார்கள். சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்பது போல அதிகாரங்கள் செயல்பாட்டில் இல்லை, ஏட்டளவில் மட்டுமே இருந்தது. இன்றைக்கு கூட மக்கள் நல பணியாளர்கள் 100 நாள் திட்ட ஒருங்கிணைப்பாளர் என்கிற பணி வழங்கப்பட்ட போதும் வேலை நடக்கும் இடத்திற்கு செல்லக்கூடாது, பணி செய்பவர்கள் எண்ணிக்கையை எண்ணக்கூடாது என தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பான உத்தரவு நடைமுறையில் இருக்கிறது. அது இருக்கட்டும், நம் கதைக்கு வருவோம். எங்களுக்கு மாத ஊதியமோ 200 ரூபாய். ஆனால் இந்த பணியை செய்வதற்கு சம்பளத்தை விட கூடுதலாக செலவு பிடித்தது. அரசு நலத்திட்டங்களை விளம்பரப்படுத்துதல், திருமண உதவி திட்டம், புதிய குடும்ப அட்டை பெற்றுத்தருதல், IRTP லோன் பெற்றுத்தருதல், கண்புரை அறுவை சிகிச்சை, பயனாளர்களை தேர்வு செய்து சிகிச்சையை முடித்து வீட்டில் கொண்டு போய் சேர்த்து தொடர்ந்து கண்காணித்தோம். வாக்காளர் பட்டியலை இரவு பகலாக பல நாட்கள் எழுதினோம். பாம்பு கடி துவங்கி எய்ட்ஸ் நோய் வரை பல பயிற்சிகள் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. போபர்ஸ் ஊழலால் தோற்றுப்போன ராஜீவ்காந்தி ராபிச்சை சந்திரசேகரை மிரட்டி திமுக ஆட்சியை கலைத்தான். செத்தும் கெடுத்தான் என்பார்கள். ராஜீவ்காந்தி செத்ததால் 91 மே மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றது. அக்கிரமக்காரி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பு ஏற்று சில தினங்களில்
25,000 மக்கள் நலப் பணியாளர்களையும் ஒரே கையெழுத்தில் பணி நீக்கம் செய்தால் காரணம் நாங்கள் அனைவரும் திமுகவினர் என்பதால் தான். பொதுநிலையினர் கேட்கலாம், அது எப்படி கட்சிக்காரர்களுக்கு வேலை வழங்கலாம் என்று. எம்ஜிஆர் ஆட்சியில் கர்ணம் பட்டாமணியார்களிடமிருந்து ஒரே இரவில் அதிகாரத்தையும் ஆவணங்களையும் பறித்து கிராம நிர்வாக அலுவலர்களிடம் ஒப்படைத்தார். அப்படி கிராம நிர்வாக அலுவலர் பதவி பெற்ற அனைவருமே அதிமுகவினர் தான். அதில் பெரும்பாலானவர்கள் கையில் இரட்டை இலையை பச்சை குடுத்தி கொண்டவர்கள். அப்படித்தான் பணியில் சேருவதற்கு ஓராண்டுக்கு முன்பே உதயசூரியனை பச்சை குத்தி கொண்ட தொண்டன் நான். 89-91 திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் பேசிய விருதுநகர் சீனிவாசன் அவர்கள் சத்துணவு அமைப்பாளர்களும் ஆயாக்களும் பாயாக்களாகி தலையில் பிளாஸ்டிக் இரட்டை இலையை சொருகி நடப்பதாக சட்டமன்றத்தில் பதிவு செய்திருந்தார். கலைஞர் இவர்களையெல்லாம் பணி நீக்கம் செய்தாரா? இல்லையே. கலைஞர் நல்ல மனதுடன் தான் எங்களுக்கு பணி வழங்கினார். ஆனால் பணியில் சேர்ந்த 25,000 திமுக குடும்பங்களுக்கு ஆப்பாக போய் சொருகிவிட்டது. சரி, சொருகிய ஆப்பில் இருந்து காயத்துடன் தப்பியவர்கள் எத்தனை ஆயிரம் பேர், சிக்கி சின்ன பின்னமானவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் என்பதையும் பார்ப்போம். கல்லூரியை பாதியில் நிறுத்தி கல்வி சான்றிதழை பெற்று பணியில் சேர்ந்தவர்கள் மீண்டும் கல்லூரிக்கு சென்றார்கள். சிலர் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார்கள். 95ஆம் ஆண்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்ட ஜெயலலிதா அவர்கள் 4,000 ரூபாய் ஊதியத்தில் 10,000 புதிய பணியாளர்களை நியமனம் செய்தார். அரசு ஊழியர்களுடன் ஏற்பட்ட சமரசத்தில் டிஸ்மிஸ் ஆர்டரை ரத்து செய்த ஜெயலலிதா புதிதாக பணியில் சேர்ந்த 10,000 பேரையும் பணி நீக்கம் செய்தார். அதில் பணியிழந்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். எதிர்க்கட்சியாக கூட ஜெயிக்காத ராஜீவ் மரணத்தால் படுதோல்வி அடைந்த கலைஞர் அவர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது, அவர்களை பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கலைஞரின் கோரிக்கையை ஏற்று பணியில் தொடர அனுமதித்தார் ஜெயலலிதா. இத்தனைக்கும் அவர்கள் எல்லாம் அதிமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகளிடம் பணம் கொடுத்து சிபாரிசில் வேலைக்கு சேர்ந்தவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார் அண்ணா. அதிமுக நியமன பணியாளர்களுக்கு கருணை காட்டிய கலைஞர் தன் வீட்டு ரோஜா தோட்டத்தின் ரோஜாக்களை நாசமாக்கியது ஏன்? 25,000 மக்கள் நல பணியாளர்களை நாசமாக்கி விட்டீர்களே ஐயா. 96இல் ஆட்சியை பிடித்த கலைஞர் மீண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு வேலை உத்தரவு வழங்கினார். 25,000 பேரில் 15,000 பேர் மீண்டும் பணியில் சேர்ந்தார்கள். அதாவது 10,000 பேர் ஆப்பில் இருந்து தப்பிவிட்டான். 15,000 பேரின் கதி அதோ கதிதான் என்பதை அப்போது நாங்கள் அறிந்திருக்கவில்லை. விதி யாரை விட்டது? கதைக்கு வருவோம். இப்போது சம்பளம் மாதம் 500 ரூபாய். ஜெயலலிதாவிடம் இவர்கள் ஒரு சொம்பில் அல்லது ஒரு குவளையிலாவது வாங்கி குடித்திருக்க வேண்டும். தண்ணீர் அல்லது வெந்நீரை தான் சொல்கிறேன். அப்போதாவது கொஞ்சம் சொரணை வந்திருக்கும். கொடுத்த 500 சம்பளத்தை ஊராட்சி தலைவரிடம் பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் விளங்குவீங்களாடா? அவங்கிட்ட போய் சம்பளம் வாங்க முடியுமாடா? என் செய்ய விதி தொடர்கிறது. இந்த லட்சணத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் செய்திட்ட வேதனை கலாட்டா அதற்கும் தனி காணொளி தான் போட வேண்டும். 5வது ஆண்டு முடிவில் சம்பளம் 800 ஆனது. 2001இல் ஆட்சி மாறியது. மீண்டும் பணி நீக்கம். 2006இல் மீண்டும் கலைஞர் ஆட்சி. மீண்டும் வேலை. சம்பளம் 1000 ரூபாய். ஒவ்வொரு தடவையும் வேலையில்லா நாட்களுக்கு இழப்பீடு கேட்க மாட்டோம் என எழுதி வாங்கி கொண்டுதான் பணியாணையே வழங்குவார்கள். ஒரு கட்டத்தில் சிறப்பு காலமுறை ஊதியம் அறிவித்து 5,500 ரூபாய் வழங்கினார்கள். சம்பளம் ட்ரெஸரி மூலம் வழங்கப்பட்டது. இது நிரந்தர பணியாம். 2011இல் ஆட்சிக்கு வந்து நிரந்தர பணியையும் டிஸ்மிஸ் செய்து விட்டார் ஜெயலலிதா. உயர்நீதிமன்றம் சென்றோம், தள்ளுபடியாகிவிட்டது. திமுக வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். உச்சநீதிமன்றம் நிரந்தரம் செய்யப்பட்ட பணியை எப்படி டிஸ்மிஸ் செய்யலாம் என ஜெயலலிதாவிற்கு குட்டு வைத்து இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தில்
பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த நீதியரசர் பால் வசந்தகுமார் அவர்களும் நீதியரசர் சத்யநாராயணா அவர்களும் அடங்கிய தலைமை பெஞ்ச் விசாரித்து பணி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது, அரசின் காலி பணியிடங்களில் இவர்களுக்கு பணி வழங்க வேண்டும், அப்படி பணி வழங்கும் வரை அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார்கள். ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை பெற்றார். காத்திருந்தோம் காத்திருந்தோம் காத்திருந்தோம். 2021 ஸ்டாலின் முதல்வரானார். எங்களுக்காக உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வாதாடி நீதியை பெற்றுத்தந்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டில் ஸ்டாலின் அரசு இவர்கள் கல்வி தகுதி குறைந்தவர்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி எங்களை சிதைத்து விட்டது. உண்மை நிலை என்ன? மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு தான் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும் என்று பணி வழங்கினார்கள். மற்ற பகுதிகளில் 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. மொத்தமுள்ள 25,000 பேரில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பட்டதாரிகள். தற்போது 100 நாள் வேலை திட்ட ஒருங்கிணைப்பாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது. பணி நியமனத்திற்கு அழைப்பு ஆணை இல்லை, செல்போன் அழைப்பு தான். பணியில் சேர்ந்ததற்கு அடையாளமும் தரவில்லை. பணியில் சேர்ந்ததை சேரவில்லை என்கிறாள் வட்டார வளர்ச்சி அலுவலரான ஒரு கேடு கெட்டவள். நீதி கேட்டு ஸ்டாலின் வீட்டில் மனு கொடுத்தேன். நீதி கேட்டு ஸ்டாலின் வீட்டில் மனு கொடுத்தேன். இப்படி ஒரு கேவலமான முதலமைச்சரை என் வாழ்நாளிலேயே பார்த்ததில்லை. தொடர்ந்து மனு கொடுத்தேன். ஆதிபிஆர், அண்ணா அறிவாலயம், அன்பகம், முதல்வரின் தனிப்பிரிவு, தலைமைச் செயலாளர் இறையன்பு, மாவட்ட ஆட்சியர், மாநில கவர்னர் என ஒவ்வொருவருக்கும் 10க்கும் மேற்பட்ட மனுக்களை தபால் மூலமும் நேரிலும் வழங்கினேன். ஒரே பொய்யை 75 தடவை தந்தார்கள். பணியில் சேரவில்லை, சம்பளம் தர முடியாது என்று. கேள்வி எதுவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான். இதைதான் ரஜினிகாந்த் சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொன்னாரா? அட புலுகாண்டி ஸ்டாலின், உன் புலுகு மூட்டையை கவர்னரை வாசிக்க சொன்னாய், மறுத்துவிட்டார். எனக்கு 75 தடவை பொய் தகவல் தந்திருக்கிறாய். எங்கள் மக்கள் நலப்பணியாளர்களின் சாபம் திமுகவை விடாது. 2000க்கும் மேற்பட்டோர் மரணித்து விட்டார்கள். 12,000க்கும் மேற்பட்டோர் வெம்பி வெடித்து நிற்கிறார்கள். கோசிமணி குடும்பமும் வீரபாண்டியார் குடும்பமும் அழிந்ததற்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்லுவார்கள். ஜெயலலிதாவின் அகால மரணத்திற்கும் எங்கள் சாபம்தான் காரணம் என்று சொல்வார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது 15/2/24 சென்னையில் நடந்த மக்கள் நல பணியாளர்கள் பேரணிக்கு சென்றிருந்தேன். எங்கள் சகாக்களை பார்த்தேன். கலைஞர் எழுதிய சங்க இலக்கிய பாடல் விளக்கம்தான் நினைவுக்கு வந்தது. அடி தும்பை மலர் முடிதாங்கி, துவண்டுவிட்ட காலிரண்டும் வாழைத்தண்டாய், குளிர்ந்து வரும் வேளையிலே நீ ஏன் வந்தாய், விப்புருவம் என்று நாளன் அழைத்திட்ட காலம் போய் வில்லுருவம் முதுகில் பெற்ற இளநங்காய் என்று ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த கோலத்தில் தான் எங்கள் மக்கள் பணியாளர்கள் நிற்கிறார்கள். இந்த பணியால் நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் அடுத்த தலைமுறையையும் வளர்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம். என்ன சொல்ல போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே? நல்ல தீர்வை சொல்லுங்கள், அல்லது விமோசனம் தேடி குடும்ப உறுப்பினர்களை கோயிலுக்கு கோயில் அனுப்புங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.